Hello everyone, hope you all doing good. Welcome to Success CCE Tamil. இன்னைக்கு நம்மளோட டாபிக் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். அதில் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சிக்னல்னா என்ன? சிக்னல் இஸ் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கேரிஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இட் மே பி எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எது வேணாலும் இருக்கலாம். அது ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணாலோ இல்லை கேரி பண்ணாலோ தென் இட் இஸ் கால்ட் சிக்னல். ஓகே, the informations எப்படி இருக்கலாம்? Informations may be in the form of gesture, action, sound. அது ஒரு சைகையாக இருக்கலாம், அது ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை அது ஒரு சவுண்டை கன்வே பண்ணுறதா இருக்கலாம். ஓகே, சிக்னலுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரியஸ் வித் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். சிக்னலுங்கிறது ஒரு டிபெண்ட் வேரியபிள். அது எதை பொறுத்து வேரி ஆகும்னா இண்டிபெண்ட் வேரியபிளை பொறுத்து வேரி ஆகும். Okay, independent variables may be time, spatial coordinates, distance, position, etc. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே சிக்னல் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீச், ஹியூமன் ஸ்பீச்சுங்கிறது ஒரு சிக்னல், வீடியோ சிக்னல், ஆடியோ சிக்னல், டெலிஃபோன் சிக்னல், வோல்டேஜ் சிக்னல், கரண்ட் சிக்னல், டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ், இசிஜி, இஇஜி, டிவி பிக்சர் சிக்னல், இது எல்லாமே சிக்னல் தான். இது எல்லாமே டைமை பொறுத்து இல்லை ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ் பொறுத்தோ, டிஸ்டன்ஸை பொறுத்தோ, பொசிஷன் பொறுத்தோ, இல்லை சம் அதர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை பொறுத்தோ வேரி ஆகும். ஓகே, சிக்னலுங்கிறது என்ன? இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கேரிஸ் இன்ஃபர்மேஷன். த இன்ஃபர்மேஷன்ஸ் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் கெஸ்டர், ஆக்ஷன், சவுண்ட் ஆர் மியூசிக். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதை பொறுத்து வேரி ஆகும்னா இண்டிபெண்ட் வேரியபிளை பொறுத்து வேரி ஆகும். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் என்னெல்லாம் எடுக்கலாம்? டைம், ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ், பொசிஷன், எக்ஸெட்ரா. ஓகே, இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் நம்ம பார்க்குறது எல்லாமே டைமை பொறுத்து வேரி ஆகிற சிக்னல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது டைம் பொறுத்து வேரி ஆகிற சிக்னல். ஓகே, அண்ட் சிக்னல் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் மேத்தமெட்டிக்கலி சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். சிக்னல் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே, சிக்னலுங்கிறது ஒரு டிபெண்ட் வேரியபிள். இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை பொறுத்து நம்ம சிக்னலை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஆர் ஒன் வேல்யூட் சிக்னல். ஓகே, ஒன் டைமென்ஷனல் ஆர் ஒன் வேல்யூட் சிக்னல். இன்னொன்று மல்டி டைமென்ஷனல் ஆர் மல்டி வேல்யூட் சிக்னல்னு சொல்லலாம். சரியா? ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா என்ன, ஒன் வேல்யூடு அப்படின்னா என்ன அப்படின்னா த டிபெண்ட் வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே, ஹியர் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆர் சிக்னல், ரைட்? எக்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் சிக்னல் ஆர் திஸ் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள் விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள். தென் தி சிக்னல் இஸ் கால்ட் ஒன் டைமென்ஷனல் ஆர் ஒன் வேல்யூட் சிக்னல். Okay, the signal is depends on more than one independent variables, then the signal is called multi-dimensional or multi-valued signal. Okay, for example, இது எப்படி எழுதலாம்? X is a function or a signal or a dependent variable depends on time, x of t. H is a function depends on independent variable t, h of t, g of t, y of t, like that we can write. Okay, so one dimensional signal எப்படி represent பண்ணலாம்னா x of, okay, only one value. Okay, x of t, h of t, g of t, y of t, like that. Example என்ன சொல்றதுன்னா human speech is the best example for one dimensional signal. Okay, speech variations எதை பொறுத்து வேரி ஆகும்? டைமை பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஸ்பீச் எப்படி இதை பொறுத்து வேரி ஆகும்? டைமை பொறுத்து வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டைமென்ஷனல் சிக்னல். மல்டி டைமென்ஷனல் சிக்னல் ஆர் மல்டி வேல்யூட் சிக்னல் அப்படின்னா என்னென்னா a dependent variable or a function depends on more than one independent variables. Okay, if the signal depends on only two independent variables அப்படின்னா then the signal is called two dimensional signal, right? If the signal depends on three independent variable then the signal is called 3D signal, like that. So independent variable ரெண்டாக இருந்ததுன்னா அது டூ டைமென்ஷனல் ஆர் டூ வேல்யூட் சிக்னல்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் வேரியபிள் அது மூணாக இருந்ததுன்னா அது 3D சிக்னல் ஆர் த்ரீ டைமென்ஷனல் சிக்னல் சொல்லுவோம். நம்ம 2D சிக்னல் 3D சிக்னல்னால் நமக்கு இமேஜ் ப்ராசஸிங்கில் வரும். சரியா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இமேஜ் சிக்னல் அது 2D சிக்னல்,
டிவி மோஷன் பிக்சர்ஸ் இன் டிவி சிக்னல். இது வந்து 3D சிக்னல்ஸ். ஓகேவா, பிளாக் அண்ட் ஒயிட் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது 3D சிக்னலில் வரும். தட் இஸ் டிவி சிக்னல் வந்து 3D சிக்னலில் வரும், இமேஜ் வந்து 2D சிக்னலில் வரும். ஓகேவா, ஸோ சிக்னல்னா இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி that conveys informations or carries information. The information may be in the form of action, gesture and sound, and also varies with some other independent variable, time, space, distance, position, etc. Right? Examples: electrical signals like voltage and current, temperature variations, ECG, EEG, TV picture signal, image signal, speech signal, video signal, audio signal, telephone signal, so many signals. ஓகேவா, அண்ட் சிக்னல் வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ரைட்டா, இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம்னா ஒன் டைமென்ஷனல் ஆர் ஒன் வேல்யூட் சிக்னல் சொல்லுவோம். மோர் தென் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிக்னலை வந்து மல்டி டைமென்ஷனல் ஆர் மல்டி வேல்யூட் சிக்னல் சொல்லுவோம். ஒன் டைமென்ஷனல் சிக்னலில் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீச் சிக்னல். Right, multi-valued and multi-dimensional signalக்கு x of t1, t2 and so on like that. So if x is depends on t1, t2, then the signal is 2D signal. If h is depends on t1, t2, t3, then the signal is 3D signal. Examples: image signal and TV signals. Okay va? Next, system. இப்போது இந்த சிக்னல் இருக்குது, இந்த சிக்னலை நம்ம நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம், சிக்னலில் நிறைய ப்ராசஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணலாம், ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஒரு சிக்னலேருந்து இன்னொரு சிக்னலை கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கு டைம் டிலே கொடுக்கலாம், அது சிக்னலை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ மெனி ஆப்ரேஷன்ஸ் வி கேன் டூ ஆன் சிக்னல். அதுக்கு ஒரு செட்டப் தேவை இல்லையா, அந்த செட்டப் தான் என்னன்னு சொல்லுவோம்னா சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேவா, சிஸ்டம் இஸ் எ டிவைஸ் or a block or a physical element that takes operation on signal. ஓகே, சிக்னலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த செட்டப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா? ஸோ அப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த சிஸ்டமில் ஒரே ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மோர் தென் ஒன் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த கம்ப்ளீட் செட்டப் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் என்ன சொல்லணும்னா இட் இஸ் அ மீனிங்ஃபுல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எலமெண்ட். ஓகே, இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எலமெண்ட் ஆர் எ காம்போனன்ட்ஸ் ஆர் அ நெட்வொர்க்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் ஆர் எ டிவைசஸ் ஆல் ஆர் கால்ட் system. Okay, system is a meaningful interconnection of physical elements, components, networks, functional blocks, devices are called systems. Okay, அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், அதோட வேலை என்ன, ஒரு இன்புட்டை எடுத்துக்கும். ஓகே, இட் அக்செப்ட்ஸ் த இன்புட் சிக்னல். அது இன்புட்டாக கொடுக்கறதும் ஒரு சிக்னல் தான். ஓகே, இன்புட்டை அக்செப்ட் பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணும். ஓகே, தென் இட் கிவ்ஸ் தி அவுட்புட் சிக்னல். ஓகே, இட் ரெஸ்பான்ஸ் டு தி இன்புட் சிக்னல். ஓகேவா, ஸோ சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் தி இன்புட் சிக்னல், process the signal and responds to the input signal. That means it gives the output signal. ஓகேவா, புரியுதா? இந்த சிக்னல் வந்து அனலாகாக இருந்தால் அது அனலாக் சிக்னல் ப்ராசஸிங் சொல்லுவோம். இந்த சிக்னல் டிஜிட்டல் சிக்னலாக இருக்குது அப்படின்னா அது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது கம்யூனிகேஷன் மீடியம் எடுக்கலாம். அதுக்கு நமக்கு கொடுக்குற சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் கொடுப்போம். டிரான்ஸ்மிட்டர் சைடில் இன்புட் சிக்னல் கொடுப்போம். ஓகே, அது என்ன பண்ணும், ஆம்ப்ளிஃபை பண்ணும், மாடுலேட் பண்ணும், ஆம்ப்ளிஃபை பண்ணும், தென் கம்யூனிகேஷன் மீடியத்துக்கு போகும், தென் ரிசீவர் சைடில் டிமாடுலேட் பண்ணும், தென் ரிசீவர் சைட். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் இருக்கு இல்லையா, இதில் பிளாக்ஸ் நிறையா இருக்கலாம். இன்புட் சிக்னல் வாங்கும், அது டிரான்ஸ்டியூசர் இருக்கும், அது அப்புறம் மாடுலேட் பண்ணும், அதை ஆம்ப்ளிஃபை பண்ணும், தென் கம்யூனிகேஷன் மீடியத்துக்கு போகும், டிமாடுலேட்டர் பண்ணும். ஓகேவா, அண்ட் தென் திரும்ப ரிசீவர் சைடில் ஒரு டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுவோம், தென் அதை ரிசீவர் சைடில் ரிசீவ் பண்ணுவோம். சரியா, ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் சொல்கிறோம். ஓகே, சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் மோர் தென் ஒன் காம்போனன்ட்ஸ். ரைட், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பிளாக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஆம்ப்ளிஃபை பண்ணும். டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும், ஒரு சிக்னலை இன்னொரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ரைட், மாடுலேட்டர் என்ன பண்ணும், அதை மாடுலேட் பண்ணும்.
ஓகே கம்யூனிகேஷன் மீடியம் சேனல் வழியாக டிமாடுலேட்டர் அது டிமாடுலேட் பண்ணுவோம். தென் ரிசீவர் சைடில் ரிசீவர் ரேட்டில் என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அந்த சிக்னலை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகே சிஸ்டம்ங்கிறது என்ன? It is a meaningful interconnection of physical elements, components, networks, functional elements or functional blocks take some operation on signal. That is called system. Okay, system என்ன பண்ணுது? Accepts the input signal, process the signal and produce the output signal. ஓகே இந்த சிக்னலுக்கு நமக்கு நிறைய நேம்ஸ் வைக்கலாம். இன்புட் சிக்னல்னு சொல்லலாம், இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட், அவுட்புட் சிக்னல், அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட் ஆர் எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம். இன்புட்டை எக்ஸைட்டேஷன், அவுட்புட்டை ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய ப்ராப்ளம்லாம் சில ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. the system is excited by step input, okay, and gives the response as the delayed step. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா excited அப்படின்னா என்ன? the system gets the input signal as step signal and அது என்ன பண்ணுது? அது டிலே பண்ணுது. டிலே பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுது? டிலேடு ஸ்டெப்பாக வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ எக்ஸைட்டட் அப்படின்னா என்ன? எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்னென்னா இன்புட் சிக்னல்னு அர்த்தம். ஓகே டைரெக்டாக இல்லாமல் சம்டைம்ஸ் எக்ஸைட்டட், தி சிக்னல் இஸ் எக்ஸைட்டட் பை, சாரி சிஸ்டம் இஸ் எக்ஸைட்டட் பை தி சிக்னல் அண்ட் ரெஸ்பான்ஸ் தி சிக்னல் அண்ட் gives the output as like this அப்படி கேட்பாங்க. For example, a system is linearly excited by the ramp signal, okay, and the output it produces as the delayed ramp or a shifted ramp or expanded ramp signal by this much units அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? இன்புட்டை ரேம்ப் சிக்னலாக எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அதை டிலே பண்ணுதோ இல்லை எக்ஸ்பாண்ட் பண்ணுதோ கம்ப்ரெஸ் பண்ணுதோ அவுட்புட்டை டிலேடு தட் இன்புட் சிக்னலாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ சிஸ்டம்னா என்ன பார்த்தோம்? சிஸ்டம் இஸ் அ இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆர் நெட்வொர்க்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் டேக் சம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல் இஸ் கால் சிஸ்டம்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் த சிக்னல்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் த சிக்னல், சிக்னலை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல் சிடி சிக்னல், டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் டிடி சிக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? நேம்லேயே சொல்லலாம். கண்டினியூஸ் டைம் சிக்னல்னால் சிக்னல் கண்டினியூஸாக இருக்கும். டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னால் சிக்னல் இஸ் டிஸ்க்ரீட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் சிடி சிக்னல்? இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு வேல்யூ எடுக்கிறோம். எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம வேல்யூ எடுக்கிறோம். அதுதான் என்ன சொல்லணும்னா சிடி சிக்னல், continuous time signal. So continuous time signal is defined for every instant of time. Okay, and also defined over a continuous range of time. In a time continuous போகும், amplitude continuous போகும். x axisல நம்ம வந்து டைம் எடுப்போம் graphical representationல, y axisல வந்து physical parameter என்னன்னு எடுப்போம், dependent variable என்னன்னு எடுப்போம். ஓகே, இங்கே amplitude of the signal எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ the amplitude of the signal continuously varying with respect to time t. This is called continuous time signal. அப்போ என்ன சொல்லலாம்? In continuous time signal both the amplitude and time is continuous. Right? So continuous time signal na enna? It is defined for every instant of time. Okay, defined over a continuous range of time. Both amplitude and time of the signal are continuous. That is called continuous time signal. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கு இல்லையா? பட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் என்ன சொல்லணும்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி அட் டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே, டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டிஃபைன் பண்ண மாட்டோம். சம் இன்டர்வல் கொடுப்போம், சம் கேப்பு. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் சொல்லுவோம். டிஃபைன் ஒன்லி அட் டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். Then the signal is called discrete time signal. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குது? கண்டினியூஸாக இருக்குது. பட் டைம் என்ன? கண்டினியூஸாக இல்லை. இங்கே டைம் டிஃபைன் பண்ணல. The samples between, that means the time between first sample and second sample is not defined. Right? The time instance between second sample and third sample is not defined. ஓகேவா? ஸோ ஃபார் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் என்னென்னா, இதில் டைம் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும், வேறஸ் ஆம்ப்ளிடியூட் இஸ் கண்டினியூஸ். அதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ்.
ஓகே, இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எக்ஸ் ஆக்சிஸ்லனா, இங்கே டைம் எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே சாம்பிள்ஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒய் ஆக்சிஸில். இங்கே டைம் இஸ் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஸோ எக்ஸ் ஆஃப் டி. இங்கே n is the independent variable, so then it is x of n. Okay, so continuous time signal அப்படின்னா it is defined for every instant of time, whereas discrete time signal it is defined only at discrete instant of time. Here both amplitude and time are continuous. Here only amplitude is continuous, whereas the time are discrete. Okay, and one more thing, the time instance between each samples is not defined. Okay, time instance between two samples is not defined. Okay, so this are all about continuous time signal and discrete time signal. So next, ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல்லேருந்து நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னலை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ எவ்ரி கண்டினியூஸ் டைம் சிக்னல் கேன் பி மாடல்ட் ஆஸ் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் இஃப் இட் இஸ் மெஷர்ட் ஆர் ரெக்கார்டட் அட் அ டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல்லேருந்து நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னலை ரெக்கவரி பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் ரீடிங் வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஓகே, இந்த டேயில் ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் ரீடிங்ஸ் எடுக்கிறோம். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்த ரீடிங்ஸ் வந்து எடுக்க சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த சிக்னல் அந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க. ஓகேவா, எந்த டைமும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க. ஈவன் செகண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன எப்படி எடுத்திருக்காங்கன்னா, 1 hour கேப்பில் வந்து 1 hour டியூரேஷன்ஸ் கொடுத்து அந்த சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அந்த ரீடிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, சேம் அதே வேரியேஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஒன்லி என்ன, டைம் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது மட்டும் வந்து அதை டைம் மட்டும் என்ன இருக்கும், இங்கே வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்த டெம்பரேச்சர் வேரியேஷன், இது செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்த டெம்பரேச்சர் வேரியேஷன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இது 0, இது ஃபஸ்ட்டு சாம்பிள், இது செகண்ட் சாம்பிள், இது தேர்ட் சாம்பிள், இது ஃபோர்த்து சாம்பிள், இது ஃபிஃப்த்து சாம்பிள், nth சாம்பிள். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கும் செகண்ட் சாம்பிளுக்கும் இடையில் எந்த வேல்யூஸும் நம்ம எடுக்கலை. ஓகேவா, அதாவது தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் டிஃபைன்ட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பிள். தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் டிஃபைன்ட் இன் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் சாம்பிள். தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் டிஃபைன்ட் பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாம்பிள் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா, அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், சாம்பிள் ஆர் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ரைட், சரியா, ஒவ்வொரு சாம்பிளுக்கும் உள்ள டைம் டியூரேஷன் என்னன்னு சொல்லுவோம், டி. இட் ஷுட் பி சேம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 1 hour தானே நான் கேப் கொடுத்துருக்கேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1 hour. அப்போது இங்கே இது 0 சாம்பிள், இது ஃபஸ்ட்டு சாம்பிள். ஸோ அது எப்போது டி 1 hour இருக்கும். செகண்ட் சாம்பிள் எப்போ அக்கர் ஆகும், 2t 2 hours அக்கர் ஆகும். தேர்ட் சாம்பிள் எப்போ ஆகும், அக்கர் ஆகும் 3t 3 hours. ஃபோர்த் சாம்பிள் 4t அப் டு nt. ஓகேவா, இப்போ t இஸ் ஈக்குவல் டு 1 hour நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போது இது என்ன ஆகும், 0 1 2 3 4 5 and n. So x axis always numbers for discrete time signals, okay, or integers value. Okay, y axis is the physical element, அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இங்கே ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிக்னல் எடுத்திருக்கோம், டைம் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சாம்பிள் செகண்ட் சாம்பிளுக்கு இடையில் எந்த இன்ஃபர்மேஷனும் டிஃபைன் பண்ணலை. அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் டைம் ஆக்சிஸ் இஸ் டிஸ்க்ரீட். ஓகே, திஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல் நம்ம என்னன்னு சொல்லலாம், அனலாக் சிக்னல்னு கூட சொல்லலாம். திஸ் அனலாக் சிக்னல் இஸ் கன்வெர்டட் இன்டு டிஸ்க்ரீட் சிக்னல் by sampler. சாம்பிளிங் தியரம்னு ஒன்று படிப்போம், அது ஃபர்தர் யூனிட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது என்ன, ஒரு அனலாக் சிக்னல் ஆர் கண்டினியூஸ் சிக்னல் டைம் சிக்னல். திஸ் கன்வெர்டட் இன்டு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல், தட் இஸ் எக்ஸ் ஆஃப் என்டி, வேர் டி இஸ் ஈக்குவல் டு என்டி. என்னங்கிறது என்ன, இன்டீஜர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகே, டிங்கிறது டைம் இன்டர்வல்.
So every continuous time signals can be designed as the discrete time signal if it is recorded or measured values are discrete. Okay va? So inga time first sample t 1 hour la eduthirkom, second sample வந்து 2t, that is 2 hours, third sample 3t, third hour, and 4 hours, after 4 hours 5 hours 6 hours, after this is the sample at nth hour. Okay va? So this is the difference between continuous time and discrete time signals. Okay va? Signal na என்னன்னு பார்த்தோம். Okay, அப்புறம் system na என்னன்னு பார்த்தோம். System and continuous time signal, discrete time signal na என்னன்னு பார்த்தோம். Okay va? Next, representation of discrete time signals. Discrete time signal எப்படி சொல்றோம்? x of n ன்னு சொல்றோம் இல்லையா? அதை represent பண்ணலாம் 4 waysல நம்ம represent பண்ணலாம். என்னென்ன? graphical representation, functional representation, tabular representation, sequence representation.